பிரியமானவர்களே, பரிசுத்த தெய்வத்தை நாம் துதிக்க, அவருடைய வார்த்தையை நாம் போதிக்க வேண்டுமென்றால், நம்முடைய உதடுகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் துதிக்கிற பிள்ளைகளா? ஆண்டவருடைய திருநாமத்தை கூவி அழைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளா? அல்லது இறை வார்த்தையை போதிக்கிற ஊழியர்களா? அன்பார்ந்தவர்களே, உங்கள் உதடுகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த உதடுகளிலிருந்து பொய், புரணி, அசுத்த பேச்சுக்கள், கோபமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அசுத்த பாடல்கள், அசுத்த சினிமா பாடல்கள், இது எதுவுமே வரக்கூடாது பிரியமானவர்களே. இந்த உதடுகளையும் நாவையும் வைத்துக்கொண்டு சண்டை சச்சரவு போடுவதும், பிறரை சபிப்பதும், இது ஒரு நாளும் நீங்கள் செய்யவே கூடாது. கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து ஒருபோதும் வரக்கூடாது என்கிறார் தூய பவுல். மாறாக உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பிறரை கட்டி எழுப்பக்கூடியதாக, பிறருக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்றும் நம்மை எச்சரிக்கின்றார். பிரியமான இறை மக்களே, பிரியமான இறை ஊழியர்களே, இந்த உதடுகளை வைத்து, நாவை வைத்து பெரிய